கொரியர் போட்டு வர ரொம்பவே டைம் ஆயிடுச்சு. டைம் ஆனாலும் சரி இன்னைக்கு கோயிலுக்கு போயே ஆகணும்னு சொல்லி எல்லாம் பிளான் பண்ணி ரெடியா நின்னுட்டு இருந்தோம். அவரும் கொரியர் ஆஃபீஸ்க்கு போயிட்டு வந்துட்டாரு. உடனே அவரையும் ரெடி பண்ணி கோயிலுக்கு கூட்டிட்டு வந்துட்டோங்க. எப்பயுமே நான் கோயிலுக்கு போறேன்னா ரொம்ப கூட்டமா இருக்கிற கோயிலுக்கு போக மாட்டேன். ஏன்னா அப்ப வந்து நம்ம திருப்தியா நிம்மதியா சாமி கும்பிட முடியாது. இந்த கோயில் கொஞ்சம் கிராமத்துக்குள்ள இருக்கிற கோயில். இதுலயும் கூட்டம் தான், இருந்தாலும் மற்ற இடத்துல இருந்த மாதிரி கசன்னு கூட்டம் இல்லைங்க. வந்துட்டு எல்லாருமே சாமி கும்பிட்டுட்டு அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் கிளம்பிட்டாங்க. நம்மளை மாதிரி கொஞ்சம் பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு ஃபுல்லாக சிவன் கோயிலில் இருந்தாங்க. வந்த உடனே ஒரு அபிஷேகம் பூஜையெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அன்னதானம் கொடுத்துட்டு இருந்தாங்க. எல்லாரும் சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்களும் கூட உட்காந்து சாப்பிட்டுட்டோங்க. கோயில் பிரசாதம் நம்ம கிடைக்கிற வரப்பிரசாதம் தாங்க. மகா சிவராத்திரிக்கு மொத்தம் 4 பூஜை நடக்குங்க. தூங்காமல் அந்த பூஜையெல்லாம் கலந்துக்கணும். நான் எப்பயுமே நான் மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைக்க மாட்டேன். என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைப்பேன். ஏன்னா அவங்களாம் நல்லா இருந்தால் தான் நாம நல்லா இருக்க முடியும். குடும்பம், குழந்தைங்க, சொந்த பந்தம், உலக மக்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிட்டு கொஞ்ச நேரம் தியானத்தில் இருந்தேங்க.